Hi friends, welcome to our last chance official 126 YouTube channel. நம்ம சேனல் எதை பற்றினதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஹேண்ட்மேட் ஜுவல்லர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெசின்ஸ் திங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரீஷியஸ் திங்ஸை நீங்கள் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கீ செயின்ஸ் இல்லை பிரேஸ்லெட்ஸு, நெக்வேர், கால் கொலுசு, ஆங்க்லெட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோ உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் பற்றின வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைவாகவும் சரி வீடியோவும் சரி உங்களுக்கு அப்லோட் ஆகும். என்ன மாதிரியான எஜுகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், தமிழ், இது ரெண்டுமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்துட்டு வரும். உங்களுக்கு தமிழாக இருந்தாலும் சரி, பொது அறிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்காவது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்துட்டு நம்ம ஒரு 3 டாபிக்ஸ் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை பார்த்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக சிலபஸில் அடுத்த டாப்பிக்கான குறில் நெடில் வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்களில் 5 குறில் எழுத்துக்களும் அதாவது 7 நெடில் எழுத்துக்களும் இருக்கும். ஸோ குறில்னா என்ன, நெடில்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்துட்டு குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒழிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொத்தமாக வந்து 5 குறில் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களில் 7 நெடில் எழுத்துக்களும் இருக்கு. அ, இ, உ, ஏ, ஓ இது வந்துட்டு 5 குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 வந்துட்டு நெடில் எழுத்துக்கள். ஸோ குறில் நெடிலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல், கால் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கல் அப்படிங்கிறது குறில், ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது குறில். கால், லெக், இது வந்துட்டு நெடில். ஒரு குறில் நெடில் மாறினா கூட அதோடைய பொருளும் அர்த்தமும் மாறுபடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வலஞ்சொலி, இளஞ்சொலி எழுத்துக்கள் பற்றி சும்மா பார்க்கலாம். ஆ, ஏ, ஔ, நா, ஞா இந்த 5 வந்துட்டு வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டா, யா, ழா. ஸோ அடுத்து வந்துட்டு மாத்திரை பற்றி பார்க்கலாம். ஸோ மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் நம்ம வந்துட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாத்திரை அது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரத்தில் நம்ம உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணிமிக்கக்கூடிய அல்லது ஒரு கை நொடிக்கக்கூடிய அந்த கால அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? 1 செகண்ட் அப்படிதான் அந்த கை நொடிப்போலையா அந்த இதுவும் இன்னும் ஒரு டைம் நம்ம பிளிங்க் பண்ணுவோம் இல்லையா கண்ணு. ஸோ அதான் நம்ம வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அளவு, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவு. ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஒரு பேர் இருக்கு. அதுக்கு எத்தனை கால அளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.5 கால அளவு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த அப்படிங்கிறது குறில், மீ அப்படிங்கிறது குறில், இல் வந்து நமக்கு மெய்யெழுத்து. ஸோ அதனால 2.5 கால அளவு. ஓகேவா? நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூஷனா 3 வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஒற்றுமையா இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த டாபிக் 3 சேர்த்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். லகர, லகர, லகர வேறுபாடு, நகர, நகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடு. ஸோ இந்த 3 வந்துட்டு நம்ம நாளைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு ரிவிஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸாம் அப்ளை நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த டாபிக் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ், கிஃப்ட் ஐட்டம், பர்சனலைஸ்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.